எசேக்கியேல் 24 அதிகாரம் 26, 27 வசனங்கள். அந்த நாளிலே தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ? அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாயிருப்பாய் என்று நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார். தப்பி வந்தவர்களை பற்றி ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், கர்த்தர் எவ்வளவோ அவகாசம் கொடுக்கிறார், அவர்கள் திருந்தவில்லை, கர்த்தர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். ஒரு சாரார் தண்டிக்கப்படுகிறார்கள், ஒரு சாரார் தண்டனையிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். அவர்களை தான் தப்பி வந்தவன் என்று இந்த இடத்துல எசேக்கியேல் சொல்கிறான். அந்த தப்பி வந்தவனோடு நீ பேசுவாய், நீ அவர்களுக்கு அடையாளமாயிருப்பாய். இந்த தப்பி வந்தவர்களுக்கு வேத புஸ்தகம் ஒரு கோட்பாடை பற்றி சொல்கிறது. ரெம்னன்ட், மீதியானவர்கள். நீங்கள் நோவாவின் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மீதியானவர்கள், அவர்கள் தப்பி வந்தவர்கள். முழு உலகமும் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டது. நோவாவும் அவனுடைய 3 மகன்களும் இந்த 4 குடும்பங்களும் காக்கப்பட்டார்கள், தப்பி வந்தவர்கள், மீதியானவர்கள். சோதோம் கொமோராவை எடுத்துக்கொண்டால் லோத்தும் மனைவியும் 2 மகள்களும் தப்பி வந்தவர்கள், மீதியானவர்கள். அந்த மாதிரி இதைத்தான் தப்பி வந்தவர்கள், ரெம்னன்ட், மீதியானவர்கள் என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. வேத பண்டிதர்கள் ரெம்னன்ட் என்பதை, மீதியானவர்கள் என்பதை ஒரு அடிப்படை கோட்பாடாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நீ ஆண்டவரை பற்றி சொல்லுவ, ஒரு சாரார் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க போய் தண்டனையை அடைந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சாரார் அவங்க முதல்ல கேட்க மாட்டாங்க, ஆனால் அப்புறம் வந்து உன்கிட்ட கேட்பாங்க. நீ தப்பி வந்தவனோடு பேசுவாய், நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய். அதனால நாம் என்னதான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசினாலும், சுவிசேஷத்தை சொன்னாலும், சத்தியத்தை போதித்தாலும், ஆலோசனை சொன்னாலும், தீர்க்க தரிசனம் சொன்னாலும், வெளிப்பாடுகளை சொன்னாலும், எச்சரித்தாலும், ஒரு சாரார் கேட்கவே மாட்டாங்க. போய் கண்டிப்பா அவங்க தண்டனை என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்குள்ளே கடந்து போய் விடுவார்கள். ஆனால் ஒரு சாரார் தப்புவிக்கப்படுவார்கள், மீதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நம்மை அடையாளமாக வைப்பார். அவர்கள் நாம் சொல்வதை கேட்பார்கள். எல்லாரும் கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்காமலும் இருக்க மாட்டாங்க. ஒரு சாரார் கேட்க மாட்டாங்க நம்ம சொல்றத, ஒரு சாரார் நம்ம சொல்றத கேட்பாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் நிஜம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளோ உயிரை விட்டு சொன்னேன், நான் சொல்றதை அவங்க கேட்கல. அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சாமுவேல் வந்து சவுலை நினச்சி ராத்திரியெல்லாம் அழுதான். சவுல் இப்படி பின்வாங்கி போயிட்டானே, இப்போ ஆண்டவர் தள்ளிட்டாரேன்னு ராத்திரியெல்லாம் அழுதான். ஆண்டவர் சொன்னார், போதும் போதும் அழுகிறத நிறுத்து, நீ போய் தாவீதை போய் அடுத்து அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். கீழ்ப்படியாம, செவி கொடுக்காம, கீழ்ப்படியாம வழி மாறி போனவனை பற்றி அழுதது போதும், நீ எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்ட, முயற்சி எடுத்துட்ட, அவன் திருந்தலை, விட்டுரு, அடுத்த ஆளை பாரு, நேரத்தை வீணாக்காத, கிளம்பு, பெத்லகேமுக்கு கிளம்பு, போய் ஈசாயினுடைய மகன்களில் ஒருத்தனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலும் நாம் அப்படி தான் பார்க்குறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்கிறது, ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கருவாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும் என்றார். ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க, தேவனுடைய ஜனங்க கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க, குணப்பட மாட்டாங்க. அவங்க தண்டனையை நோக்கி போயிடுவாங்க.
ஆனால் அதில் ஒரு பகுதி, 10ல் ஒரு பகுதி மீதி இருக்கும். 90% தான். ஏசாயா காலத்தில் நிலைமை அப்படி. எப்போதும் 90% நினச்சிடாதீங்க. 90% கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏசாயா காலத்தில் நிலைமை அப்படி. 90% ஆண்டவர் சொல்கிறத கேட்கல. அவங்க தங்களுடைய முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்க. 10% மீதி இருந்தார்கள், தப்புவிக்கப்பட்டார்கள். அவங்களையும் ஒரு பகுதி மறுபடியும் பின்வாங்கி போயிட்டாங்க, ஆண்டவருக்கு செவி கொடுக்கல. ஆனால் அடிமரம் மட்டும்தான் இப்போ மீதி இருக்கு. மேல் மரத்தில் 90% முதல்ல செவி கொடுக்காம அவங்க பாதிக்கப்பட்டாங்க. 10% காக்கப்பட்டாங்க. அவங்களும் பின்வாங்கி போய் மறுபடியும் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ கீழே அடிமரம் போல இருக்கிறவர்கள் மட்டும்தான் மீதி இருக்காங்க. அந்த அடிமரம் பரிசுத்த வித்தா இருக்கும் என்று ஏசாயா 6 கடைசியில் ஆண்டவர் சொல்றார். அதனால நிச்சயமா நாம ஜெபம் பண்றது வீணா போகாது. நம்ம ஜெபம் பண்றது, நாம் சுவிசேஷம் சொல்றது, நம்ம ஊழியம் செய்கிறது, எழுதுறது, பேசுறது, ஆலோசனை சொல்றது, புத்தி சொல்றது, பாடுறது, எதுவும் வீணா போகாது. ஒரு பகுதியினர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை செவி கொடுக்க மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க. அவங்க அதனுடைய விளைவுகளை சந்திப்பாங்க. அது நமக்கு ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்கும். அது நமக்கு தோல்வி போல தெரியும். நான் தோத்து போயிட்டேன், நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. ஒரு தோல்வி போல தான் நமக்கு தோன்றும், ஒரு ஏமாற்றமாகத்தான் நமக்கு தோன்றும். நான் இவ்வளோ சொன்னனே, இவ்வளோ சுவிசேஷம் சொன்னனே, இவ்வளோ பேசினேனே, இவ்வளோ எழுதினேனே. ஆனால் அதில் ஒரு பகுதியினர், ஏசாயாவுக்கு 10%க்கும் குறைவானவர்கள் தான் ஏசாயா ஊழியத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். எத்தனை பேருன்றது முக்கியம் இல்லை. இது யூடியூப் இல்லை எத்தனை வியூஸ்ன்னு பார்க்கறதுக்கு. இது ஆண்டவருடைய ராஜ்யம். அதனால நிச்சயமா பலன் உண்டு. நிச்சயமாய் உன்னுடைய ஊழியத்திற்கு, உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாசங்களுக்கு, ஊழிய பிரயாசங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு. உற்சாகம் அடைவாயாக. ஆமென்.